நண்பர்களே, நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு வியாபாரி இருந்தார். அவர் பல நாட்டுக்கு போய் வியாபாரம் பண்ணுவார். அதனால் அவர் என்ன பண்ணுவார், எல்லா மொழியும் கற்றுக்கிட்டு இருப்பார். இதை அவர் வீட்டில் இருக்க மனைவியெல்லாம், ஐயோ என்னங்க நீங்கள் போயும் எல்லா மொழியும் கற்றுக்கிட்டு இருக்கீங்க, நம்ம மொழி மட்டும் போதாது அப்படின்னு. இல்லை, நான் பல நாட்டுக்கு போகிறதுனால எல்லா மொழியும் நான் கற்றுக்குறேன் அப்படின்னு. ஆனால் ஒரு மனைவி சொல்லுவோம், நீங்கள் நம்ம மொழி மட்டும் போதுங்க, வேறு மொழி உங்களுக்கு வேண்டாங்க அப்படின்னு. இருந்தாலும் அவர் கற்றுக்கிட்டு இப்படியே கற்றுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் மனைவி, ஏங்க நம்ம குடும்பத்தோடு நீங்கள் வியாபாரம் பண்ண போகிற வெளியூருக்கு எங்கேயும் கூப்பிட்டு போங்க, நாங்களும் அந்த நாட்டை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு. உடனே தான் சரி வாங்க அப்படின்ட்டு குடும்பத்தோடு போவாங்க. குடும்பத்தோடு போகும்போது ஒரு பெரிய புயல் மலை கடலில் அந்த கப்பலை கவுத்துட்டோன்னே இவங்க 4 பேர் மட்டும் ஒரு படகு ஏறி அப்படியே தப்பிச்சு போவாங்க. அது போகிற வழியே போய் வேறு ஒரு நாட்டில் போய் இறங்கும். அங்கே இறங்கின உடனே இங்கே அந்த நாடு அங்கே என்னென்னா மனுஷனை அடித்து கொள்கிற நாடு. உடனே இவங்க எல்லாத்தையும் அடித்து சாப்பிட்ருவாங்க. அந்த காட்டுவாசிக்கு இருக்க தீவில் ஒதுக்கிடுவார். தீவில் ஒதுங்கின உடனே எல்லோரும் இன்னைக்கு நம்மளுக்கு 4 உணவு கிடச்சிச்சு, நம்ம 4த்தையும் சாப்பிட வேண்டியதா அப்படின்ட்டு. உடனே அவர் மனைவி மகள் எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் எதுவும் பேசக்கூடாது அப்படின்ட்டு இவர் அவங்க மொழியில் பேசுவார் பாருங்க. பேசுனோன்னா அவங்களுக்கு தாய்மொழி, ஆஹா நம்மளை சேர்ந்தவன் தான் இவன் அப்படின்ட்டு. உடனே நீங்கள் எங்கள் தாய்மொழியில் பேசிட்டீங்க, அதனால் உங்களை நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோன்ட்டு அவங்கள அப்புறம் வேறு ஒரு கப்பலை ஏற்றி அனுப்பி வச்சோம். இதுலேருந்து என்ன தெரியும், இதுதான் எல்லா மொழியும் கற்றுக்கிறது நல்லது, நம்ம தாய்மொழியும் நல்லது. அதனால் எல்லா மொழியும் நம்ம கற்றுக்கிட்ட உடனே அவர் கொண்டாட்டி அவர்கிட்ட மன்னிப்பிக்கிட்டு, ஏங்க நான் உங்களை தெரியாதனமாக நீங்கள் எல்லா மொழியும் கற்றுக்க நீங்கள் அன்றைக்கி மட்டும் எல்லா மொழியும் நான் கற்றுக்க மாட்டேன், என் பேச்சை கேட்டு நம்ம மொழி மட்டும் போதும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி என்ன இருக்கும், நம்ம 4 பேர்த்தையும் இந்த காட்டுவாசிங்க நம்மளை குழம்பு வச்சு சாப்பிட்ருப்பாங்க, நம்மளை உயிரோட விட்டுருந்தாங்க. உடனே அதுலேருந்து அவர் மனைவி ஒரு பல நாட்டுக்கு போகிறதுனால எல்லா மொழியும் கற்றுக்கிட்டோன்னா அவங்க மனைவி எதுவும் தடை சொல்கிறதே இல்லை. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது, எல்லா மொழியும் கற்று வச்சுக்கிட்டா நம்மளுக்கு நாளைக்கு ஆபத்தில் கை கொடுக்கும். இதுதான் இந்த கதையோட சிறப்பு. இதுதான் தாய்மொழியின் சிறப்பு. நன்றி, வணக்கம்.